ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம ராஜாங்கமும் சேதுவும் தமிழ்ச்செல்வியை பேராபத்திலிருந்து காப்பாத்துறாங்க. இதுக்காக நம்ம தமிழ்ச்செல்வி ராஜாங்கத்துக்கிட்டையும் சேதுக்கிட்டையும் நன்றி சொல்றாங்க. அந்த நேரமா பார்த்து நம்ம காட்டுச்சி அம்மன் பூசாரி அம்மா அந்த வழியா போறாங்க. போன உடனே நம்ம ராஜாங்கத்தை பார்த்து காரை நிறுத்திட்டு வந்து நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட, ஐயா எப்படி இருக்கீங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். அம்மா வாங்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, உங்களை நானே பார்க்க வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், எதுக்காக ஐயா, என்ன பார்க்க வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்கம்மா எங்க வீட்டுல கொஞ்ச நாளா நிறைய பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு, குழப்பத்துக்கு மேல குழப்பம் வந்துகிட்டே இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஏதுன்னு அம்மனை பார்த்து கேட்டுட்டு போலான்னு வரலான்னு இருந்தேன், இப்போ நீங்களே என்னோட கண்ணில் பட்டுட்டீங்கம்மா அப்படின்னு ராஜாங்க சொல்லவும், இங்க பாருங்கய்யா, அந்த காட்டச்சி அம்மன் அருளால உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் அது பனி போல விலகிடும், என்ன உங்க வீட்டுக்கு கூட்டு போகுங்கய்யா, உங்க வீட்டுல சாமி ரூமை வச்சு நான் உங்களுக்கு எல்லா விளக்கத்தையும் சொல்றேங்கய்யா அப்படின்னு சொல்லவும், சரிங்கம்மா வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விய அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ராஜாங்கம் காட்டச்சி அம்மனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே அங்க ஈஸ்வரியா, ஐஸ்வர்யா, சித்ரா, நம்ம சாவுத்திரி, தாமரை இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்க எல்லாருமே அதாவது காட்டுச்சி அம்மனை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கத்துக்கிட்ட, மாமா எதுக்காக மாமா இந்த அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட ஈஸ்வரி கேட்கவும், இங்கே பாரு ஈஸ்வரி, கொஞ்ச நாளாக நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த பிரச்சனைக்கெல்லாம் யாரு காரணம், எதுக்காக இப்படியெல்லாம் நடக்குது, அது எல்லாத்தையும் இந்த அம்மன் நம்ம குடும்பத்துக்கு நல்லா தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்க, அதனால தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ஐஸ்வர்யாவுக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா, ஆண்டி இங்கே பாருங்க ஆண்டி, நம்ம தான் எல்லா தப்புக்கும் காரணம்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லிட்டு போகிறாங்க ஆண்டி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஆண்டி, அப்புறமா இங்கே நடக்கிறதெல்லாம் நினச்சாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கு ஆண்டி, இங்கே பாரு ஐஸ்வர்யா, உன்னோட முகத்திலேயே பயத்தை காட்டி நீ தான் எல்லாத்தையும் பண்ணனு நீ எல்லாருக்கும் தெரிவிச்சிடாத, கொஞ்ச நேரம் அமைதியே இரு, முகத்தில் பயத்தை காட்டாத அப்படின்னு சொல்லவும், இன்னொரு பக்கம் சாவுத்திரி இருந்துட்டு, இங்கே பாருடி தாமரை, அவங்க முகத்தெல்லாம் பாருடி, இந்த அம்மாவை பார்த்த உடனே அவங்க ஏதோ பயப்படுறாங்க, அப்போ ஏதோ இவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஆமாம்மா இவங்க ஏதோ பயப்படுறாங்க, கண்டிப்பாக இந்த அம்மன் எல்லாமே சொல்லிடுவோமா, அந்த அம்மா என்னதான் சொல்கிறாங்கன்னு கேட்குவோம் நம்ம அப்படின்னு சொல்லவும், நம்ம ராஜாங்க இருந்துட்டு அந்த அம்மா கிட்ட, அம்மா நீங்க தாம்மா பூஜை பண்ணி இந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை ஏது என்னன்னு எங்க குழப்பத்துக்கெல்லாம் ஒரு விடை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்க ஐயா, நீங்க பூஜை ரூமை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமுக்கு போறாங்க. இங்க பாருங்க ஐயா, நீங்க பூஜை ரூம்ல விளக்க ஏத்தி வைங்க, விளக்க ஏத்திட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யாருன்னு அந்த விளக்குலயே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே குழப்பமாகவும் ரொம்பவே பயத்தோடையும் நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனை ஏது என்னன்னு ரொம்பவே ஆர்வமாகவும் அந்த விளக்கை ஏற்றுறாங்க. ஏற்றின உடனே ரொம்பவே பதட்டமாக அந்த விளக்கவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் காட்டச்சிம்மன் இருந்துட்டு, இங்கே பாருங்கய்யா, உங்கள் குழப்பம் என்ன ஏதுன்னு மனசில் நினச்சிக்கிட்டு அந்த விளக்கை பாருங்கய்யா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் ராஜாங்கம் தான் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நினச்சி தமிழ்ச்செல்வி எந்த தப்புமே பண்ணாமல் ஒரு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு குலதெய்வ சாமி வாக்கு கொடுத்துச்சு. அதுக்கு தமிழ்ச்செல்வி காரணம் இல்லைன்னா வேற யார் காரணம், அந்த குழப்பத்தை அந்த விளக்கு முன்னாடி வச்சு பார்க்குறாங்க. பார்த்த உடனே அதில் ஐஸ்வர்யா, சித்ரா, நம்ம ஈஸ்வரி இவங்க 3 பேருமே தெரியுறாங்க. தெரிஞ்ச உடனே பயங்கர ஷாக்கோட நம்ம காட்டச்சி அம்மன் கிட்ட, இங்கே பாருங்கம்மா, என்னோட குழப்பத்துக்கு இந்த விளக்குல 3 பேர் தெரியுறாங்க, அந்த 3 பேர் என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன 3 பேர், அவங்க 3 பேரையும் வர சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா அவங்க 3 பேருமே கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே அவங்க 3 பேரும் முன்னாடி வந்து பதட்டமா நிற்கவும், மாமா சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கம்மா, இவங்க 3 பேரும் தான் அந்த விளக்குல தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம காட்டுச்சம்மன் நம்ம ஐஸ்வர்யாவோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு, இங்க பாருங்க, நீங்க தான் இந்த குடும்பத்துல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு அந்த காட்டுச்சி அம்மனே சொல்லிடுச்சு, உங்க வாயாலே எல்லா உண்மையும் சொல்லலைன்னா கண்டிப்பா அந்த காட்டுச்சி அம்மன் உங்களை சும்மாவே விடமாட்டா, நீங்க சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யாவோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு நெரிச்சுக்கிட்டு இருக்கவும், இந்த பக்கம் நம்ம சித்ரா இருந்துட்டு,
ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. நம்ம ஈஸ்வரி ரொம்பவே பயந்துக்கிட்டு, இனிமே எந்த உண்மையும் நம்ம மறைக்க முடியாது. எல்லா உண்மையுமே நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா உண்மையுமே சொல்றதுக்காக அப்படியே மண்டிட்டு, மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா, ஐஸ்வர்யாவை விட சொல்லுங்க மாமா. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். நான் தான் ஐஸ்வர்யாவுக்கு சொல்லி தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக அவளோட ஃபோனை எடுத்து அவங்க அப்பாவுக்கு ஐஸ்வர்யா வச்சு தமிழ்ச்செல்வி மாதிரியே நான் பேச வச்சேன் மாமா. என்னை மன்னிச்சிடுங்க மாமா. இதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னச்சு நம்ம சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எல்லாமே உண்மையா? உங்களாலதான் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போனாலா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் ராஜாவும் பயங்கர ஷாக்ல, என்ன ஈஸ்வரி சொல்ற, நீ என்ன சொல்ற, நீ சொல்றது எல்லாமே உண்மையா? ஆமா மாமா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். நான் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். என்னை மன்னிச்சிடுங்க மாமா. ஏதோ தமிழ்ச்செல்வி மேலே இருக்கிற கோபத்தில் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் ஜெயிலுக்கு போவீங்க, அங்கே ஜெயிலில் அடி வாங்குவீங்க, உங்கள் பதவி பறிப்போகும் அப்படின்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா. என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலில் விழுந்து கதறிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே பதட்டமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, எனக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம கருப்பசாமி நம்ம குலதெய்வ கோவிலில் வாக்கு சொன்ன போதே இவங்க 3 பேரோட முகமும் வேற மாதிரி போச்சு. அப்பவே எல்லா உண்மையும் வர வேண்டியது. இவங்க 3 பேரும் சாமி முன்னாடி போய் நிற்கிறதுக்கே ரொம்ப பயப்பட்டாங்க. எனக்கு அப்பவே தெரியணே இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்கன்னு. இங்கே பாருங்க மதனி, உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையா? இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க. அதுவும் சேதுக்கு செய்யக்கூடாத துரோகத்தை பண்ணியிருக்கீங்க. அதுவும் அம்மா ஸ்தானத்தில் இருந்து எதுக்காக சேதுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணி, அதுவும் அவன் உயிருக்கு உயிராக காதலிச்சிட்டு இருந்த தமிழ்ச்செல்வியை விட்டுட்டு இப்போ ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்ட வச்சுட்டீங்க. அவன் வாழ்க்கையை இப்போ கேள்விக்குறியாக்கிட்டீங்க. அவன் இனிமேல் எப்படி சந்தோஷமா வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவித்திரி எரியிற நெருப்புல எண்ணெயை ஊற்றி விடுறாங்க. இதை கேட்டு நம்ம ராஜாங்கமும் ரொம்பவே கோவமா, இங்கே பாரு ஈஸ்வரி அப்படின்னு சொல்லவும், நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா. ஈஸ்வரி ஆண்டி சேது மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருந்தாங்க. அதனால தான் மாமா இந்த விஷயத்த செய்ய சொன்னாங்க. சேது மாமா மேலே இருக்கிற காதலால் மட்டும்தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். தமிழ்ச்செல்விக்கு நான் எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன். நான் இப்படி ஒரு துரோகத்தை தமிழ்ச்செல்விக்கு பண்ணியிருக்கவே கூடாது. அது மிகப்பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை கேட்கவும், இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு இப்போ வரைக்குமே நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய கீழ்த்தரமான வேலையை பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு பயங்கர கோபமாக பேசிக்கிட்டு இருக்கவும், நம்ம காட்டுச்சம்மன் இருந்துட்டு, இங்கே பாருங்கய்யா, எந்த ஒரு தப்புமே பண்ணாத ஒரு பொண்ணை இந்த வீட்டை விட்டே துரத்தி வச்சுருக்கீங்க. அதுவும் நிறமாச கர்ப்பிணியான கூட இருக்கான்னு தெரியாமல் பார்க்காம நீங்கள் அவளை காயப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, அவளை கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்கீங்க. அது எல்லாமே அந்த காட்டுச்சம்மன் தான் எனக்கு சொல்லுச்சு. அந்த அம்மா கஷ்டப்படுறத என்னோட அம்மனால் தாங்க முடியல. அதுக்காக தான் இவ்வளோ ஆக்ரோஷமாக வந்து எல்லா உண்மையுமே உங்ககிட்ட தெரிய வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இனிமே அந்த மகாலட்சுமியை உங்கள் வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு என்ன முயற்சியோ அதை பண்ணுங்க. கண்டிப்பாக இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழவே கூடாது. இன்னொரு உண்மையோ, காட்டச்சி அம்மன் எனக்கு உங்ககிட்ட என்ன சொல்லுச்சு, இந்த பொண்ணுக்கும் உங்கள் பையனுக்கும் கல்யாணம் நடக்கவே கிடையாது. இந்த கல்யாணம் நடந்ததில் பெரிய சூழ்ச்சி இருக்குது. அதை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரிக்கு அப்படியே பதட்டமாயிடுது. அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு, அந்த காட்டாச்சிம்மன் ஏதாவது நம்மளை பண்ணிடுமோ அப்படின்னு பதட்டமா, பெரியப்பா நான் சொல்கிறேன் பெரியப்பா, நான் சொல்கிறேன், அது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் பெரியப்பா, எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு பதட்டமா என்னன்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு, இங்கே பாருங்க பெரியப்பா, கல்யாண மண்டபத்தில் அப்பதான் குழந்தைய தூக்கிட்டு வரும்போது சேது ஐஸ்வர்யா கழுத்தில் தாலியை கொண்டு போனான். ஆனால் ஐஸ்வர்யா கழுத்தில் சேது தாலி கட்டவே கிடையாது. தாலி கட்டினது நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுது சேதுக்கு. இதை கேட்ட உடனே நம்ம ஐஸ்வர்யாக்கும் அப்படியே இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. சித்தோ, என்ன சித்து சொல்ற நீ? இங்க பாரு சித்தோ, நீ சொல்றதெல்லாம் பொய் தானே, ஏதோ சும்மா தானே சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல ஐஸ்வர்யா, நான் எதுக்காக பொய் சொல்லணும்? நான் இந்த விஷயத்துல பொய் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. இந்த அம்மன் என்னை ஏதாவது பண்ணிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால தான் நான் எல்லா உண்மையுமே இப்போ எல்லார்கிட்டயும் சொல்றேன். உன் கழுத்துல சேது தாலி கட்டவே கிடையாது. உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டது நான் தான். உனக்கு சேது தாலி கட்டினா தானே உனக்கு அவனுக்கு நீ பொண்டாட்டியே ஆக முடியும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கண்ணே,
இவங்க எவ்வளோ பெரிய சதியை பண்ணி இந்த குடும்பத்தில் இருக்கிற சொத்து எல்லாத்தையும் இவங்க சுருட்டிட்டு போகலான்றதுக்காக தான் ஐஸ்வர்யாவை எப்படியாவது சேதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டு துரத்தி இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை பண்ணியிருக்காங்க. இவங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடையும் ஆவேசத்தோடையும் 3 பேரையும் சாட்டையாலே அடி பின்னிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு வலி தாங்க முடியாம, பெரியப்பா என்ன அடிக்காதீங்க பெரியப்பா, என்னால் வலி தாங்க முடியல பெரியப்பா, ப்ளீஸ் பெரியப்பா என்ன அடிக்காதீங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, தமிழ்செல்விக்கு நான் எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன், இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு எப்படிப்பா என்னால் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் இன்னொரு வாழ்க்கையை தொடங்கிட்டேன், என்னால் இதை நம்பவே முடியலப்பா, நான் அதுதான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், எனக்கு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ எனக்கு டைம் கொடுங்கப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. இப்போ பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தவளையவே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சேது, நீ அவள் கழுத்தில் தாலி கட்டல, உனக்கு கல்யாணமும் நடக்கலை, நீ கவலைப்படாத சேது, தமிழ்ச்செல்வியை உன் கூட சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த தாமரை இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, என்னோட அம்மாவும் நானும் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருப்போம், அவங்கள நம்பாதீங்க, அவங்க ஏதோ திட்டத்தோடு தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு படித்து உங்ககிட்ட சொல்லியிருப்போம். ஆனால் நீங்கள் எதுவுமே நம்பாமல் உங்கள் உயிருக்கு உயிராக காதலிச்சிட்டு இருந்த பொண்டாட்டியை விட்டுட்டு அத்தை விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்கிற அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக மனசு மாறி நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்கன்னு நினச்ச கூட பார்க்கல மாமா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணது என்னாலே ஏற்றுக்க முடியல. தமிழ்ச்செல்வியை ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்திருக்கீங்க. அவள் ரொம்ப ஆவேசத்தோடையும் கோவத்தோடையும் தான் இந்த வீட்டை விட்டு போனா. இனிமேல் அவள் இந்த வீட்டுக்கு எப்படி வருவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம அதாவது மலர் இருந்துட்டு ரொம்பவே வருத்தமாக, இங்கே பாருங்க மாமா, உங்ககிட்ட சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆரம்பத்துலேருந்தே தமிழ்ச்செல்வி என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் இங்கே இருக்கிறவங்க தான் யாருமே தமிழ்ச்செல்வியை நம்பாம அவள் மேல சந்தேகப்பட்டு அவளை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ அவன் மேல எந்த தப்புமே இல்லைன்னு தெரிஞ்சு அவகிட்ட போய் நீங்க எப்படி மன்னிப்பு கேட்பீங்க மாமா, உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்ல மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே ரொம்பவே வருத்தப்படுறாரு நம்ம ராஜாங்கம். அதுக்கப்புறம் காட்டுச்செம்மன் கிட்ட, இங்க பாருங்கம்மா, என் குடும்பத்துல இருக்கிற எல்லா குழப்பத்தையும் தீர்த்து வச்சுட்டீங்க, இனிமே சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சேர்றதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணுமாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே, இங்க பாருங்கம்மா, நீங்க எந்த ஒரு பரிகாரத்தையும் பண்ண தேவையில்ல, அவங்க 2 பேரும் ஒன்று சேரணும்னு இருந்தா அந்த ஒன்று சேரணும்னு அந்த கடவுள் நினைச்சா கண்டிப்பேரும் 2 பேரும் ஒன்று சேருவாங்க, நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டுச்செம்மன் ஒரு வேலையா வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்க சின்னம்மா, என்னோட அம்மா இடத்துல உங்களை வச்சு பார்த்துருந்தேன், ஆனா நீங்க எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு சேதோ, என்னை மன்னிச்சிரு சேதோ, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் சேதோ, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கப்பா, தமிழ்ச்செல்விக்கு நான் மட்டும் இல்லை, இவங்களும் தான் பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணவ இவங்களை சும்மாவே விடக்கூடாது. இவங்களை தமிழ்ச்செல்வியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லணும். இப்போவே அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட மோகனா இருந்துட்டு, ஆமாங்க, தமிழ்ச்செல்வி தான் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருப்பான்னு நானும் ஆரம்பத்தில் ரொம்பவே தமிழ்ச்செல்வி மேலே கோவப்பட்டேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களேன்னு தெரிஞ்சால் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. நம்ம குடும்பத்திலே இத்தனை வருஷமாக இருந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண இவங்களுக்கு எப்படி தாங்க மனசு வந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ராஜா அங்கே இருந்துட்டு ரொம்பவே கோபமாகவும் ஆவேசமாகவும் நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு ஈஸ்வரி, நான் இப்போது தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போவேன், அங்கே போன இடத்துல தமிழ்ச்செல்வி காலில் விழுந்து நீங்கள் 3 பேருமே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கருப்பு ரொம்பவே சந்தோஷமாக விசில் அடிக்கிறாரு. விசில் அடித்து இந்த சந்தோஷமான மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறாரு. அதுக்கப்புறம், இங்கே பாருங்க மாமா, எதுக்காக விசில் அடிச்சதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு உங்ககிட்ட நான் 1000 முறை சொல்லியிருப்பேன், சேதுக்கிட்ட 10,000 முறைகளோடு சொல்லியிருப்பேன், அவள் சொல்கிறத காது கொடுத்து கேளுன்னு கூட சொல்லியிருப்பேன். ஆனால் ஒரு நிமிஷம் கூட நான் சொல்கிறத கேட்காம சேது அவன் நினச்சதெல்லாம் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுத்து அவன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாததெல்லாம் நடக்க வச்சுட்டான். இங்கே பாரு சேது,
இனிமேவாது உன்னோட வாழ்க்கையில் என்ன நடக்கணும் ஏது நடக்கணும்னு நீ முடிவு பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இப்போது நம்ம செல்லப்பாண்டி வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம செல்லப்பாண்டி இதுக்காக இப்போ தானே நம்மளை காப்பாற்றி விட்டுட்டு போனாங்க, இப்போ எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லப்பாண்டி வாங்கய்யா வாங்க, வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ளே கூப்பிடுவோம். இங்கே பாரு செல்லப்பாண்டி, தமிழ்ச்செல்வி வீட்டில் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயா தமிழ்ச்செல்வி வீட்டில் தான் ஏன் இருக்கா, நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை வெளியே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த உடனேயே நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட ராஜாங்க வந்து, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் எதுக்காகங்க ஐயா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்கிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நீங்கள் என்னங்க ஐயா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா, நாங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பு தானம்மா, அதுக்காக தாம்மா மன்னிப்பு கேட்குறோம், நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னே எனக்கு தெரியலங்க ஐயா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, நீ எந்த தப்புமே பண்ணாமல் உன்னை நாங்கள் வீட்டை விட்டு துரத்துனது, அதுவும் உன்னை கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டு வீட்டை விட்டு துரத்துனது மிகப்பெரிய தப்பு தானம்மா, அந்த தப்பை நாங்கள் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம வசந்தியோ செல்லப்பாண்டியோ ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னங்க ஐயா சொல்கிறீங்க, என் பொண்ணு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அப்போது இந்த தப்புக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், இந்த தப்புக்கெல்லாம் காரணம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே தான் இவ்வளோ பெரிய துரோகத்தையும் பண்ணியிருக்காங்க. ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா 3 பேரும் இங்கே பாருங்கள் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கூப்பிடவும், இவங்க 3 பேர் தான் காரணம். தமிழ்ச்செல்வியோட ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணி ஐஸ்வர்யா தான் தமிழ்ச்செல்வியோட வாய்ஸில் அவங்க அப்பா கிட்ட பேசியிருக்கா, இதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அப்பத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடியே, என்னடி இவ்வளோ பெரிய துரோகத்தை ராஜாங்கத்துக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்கா இல்லையாடி, அவன் உங்களுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் எவ்வளோ உழைச்சி கொட்டியிருக்கான், அவனுக்காடி இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லவும், நம்ம ராஜாங்க இருந்துட்டு, ஆத்தா என்னை மன்னிச்சிடாத்தா, நீ சொல்கிறது எதுவுமே கேட்காம நான் பாட்டுக்கு ஒரு விஷயத்த பண்ணேன், அது இவ்வளோ பெரிய தப்பாக முடிஞ்சிருச்சு, என்னை மன்னிச்சிருங்காத்தா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ராஜாங்கம், ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம அந்த கோபத்துலேயும் ஆவேசத்துலேயும் என்ன பேசுகிறோம் என்ன ஏதுன்னு தெரியாமல் பேசிடுறோம். அதனால் நம்ம அந்த இடத்துல பொறுமையாக இருந்துட்டாதான் அந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்குமே நல்லது, நமக்கும் நல்லது. ஆனால் அது எதுவுமே நீங்கள் யோசிக்காமல் பண்ணது தான் பெரிய தப்பே. இப்போது தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு தயங்கிக்கிட்டே போய் தமிழ்ச்செல்வியோட காலில் விழுறாங்க. விழுந்த உடனே தமிழ்ச்செல்வி என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லவும், நம்ம வசந்திக்கு அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் திமிரையும் உங்கள் ஆணவத்தையும் உங்கள் பண திமிரையும் என்கிட்ட காட்டாதீங்க. இப்போ கூட நீங்கள் மனசார வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கல, நீங்கள் ஏதோ கேட்கணுமேன்னு தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எந்த ஜென்மத்திலுமே திருந்த மாட்டீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்குற மாதிரி நடிக்கிறதெல்லாம் என்கிட்ட வேணாம் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு, என்னம்மா தமிழ்ச்செல்வி, வயசுல மூத்தவங்க உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்கன்னா மன்னிக்கிறது தானம்மா பெருந்தன்மை அப்படின்னு சொல்லவும், அப்பா யாரை மன்னிக்கணும் யாரை மன்னிக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும்ப்பா, சுயமரியாதைன்னு ஒன்று எனக்கு இருக்குல்லப்பா, இவங்க என்னை எவ்வளோலாம் அசிங்கப்படுத்தினாங்கன்னு தெரியுங்களா, ஏதோ தகுதி தராதரம் பார்த்து பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும், உன்னை தகுதி தராதரம் பார்க்காம கல்யாணம் பண்ணது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம், அப்படி இப்படின்னு என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா, இதெல்லாம் மனசில் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குப்பா, அன்றைக்கி என்னென்னலாம் நடந்துச்சோ இப்போ வரைக்கும் எல்லாமே எனக்கு ஞாபகத்தில் இருக்குப்பா, இவ்வளோ பெரிய துரோகத்தையும் பண்ண இவங்களை எப்படிப்பா மன்னிக்க சொல்கிறீங்க, எனக்கு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது, எந்த ஜென்மத்திலையும் இவங்களை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நான் பண்ணது எல்லாமே தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன், உணர்ந்ததுக்கு அப்புறமும் நீ என்னை மன்னிக்காமல் இருக்கிறது பெரிய தப்பு, என்ன நான் பண்ணுறது தப்பா, பரவாயில்ல நான் பண்ணுறது தப்பாகவே இருக்கட்டும், ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாரையும் நான் மன்னிக்கவே மாட்டேன், உங்கள் குடும்பத்தில் நான் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன், உங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டேன், கௌரவ குறைச்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னை எவ்வளோலாம் கேட்டீங்க, ஆனால் உங்கள் குடும்பத்தில்
இருக்கிறவங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இப்போ என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்கவும், இதை கேட்ட இது கேட்ட உடனே யாருக்குமே பதில் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து, இங்கே பாருங்கள் தமிழ்ச்செல்வி, நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நீங்கள் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நான் மட்டும்தான். நான் மட்டும் அன்னைக்கு ஃபோன் பண்ணி உங்களை மாதிரி உங்கள் அப்பா கிட்ட பேசாமல் இருந்திருந்தேன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. நீங்களும் சேது மாமா 2 குழந்தைங்கன்னா நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. உங்கள் சந்தோஷத்தை எல்லாத்தையும் கெடுத்தது நான் தான். நான் பண்ணது ஒரு சின்ன தப்பால் உங்கள் வாழ்க்கையை இந்த அளவுக்கு புரட்டி போடுச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை பறித்து நான் வாழணும்னு ஆசைப்பட்டது மிகப்பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் மேலே மாமாவுக்கு துளி கூட அன்பே கிடையாது. இப்போ வரைக்குமே கல்யாணம் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே அவர் என்கிட்ட ஒரு நாள் கூட அன்பாக பேசினதே கிடையாது. யாராவது சொல்லி கொடுத்து இதை செய்ய சொன்னால் தலையாட்டிக்கிட்டு செய்வாரே தவிர அவராக எனக்கு இதை செய்யணும் இதை பண்ணணும்னு நினச்சி ஒரு நாளும் பண்ணதே கிடையாது. இப்படி ஒரு சொல்லி சொல்லி கிடைக்கிற அன்பு எனக்கு தேவையே கிடையாது. அதே மாதிரி சேது மாமா என்னோட கழுத்தில் தாலி கட்டவும் இல்லை. இந்த விஷயம் எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சது. அந்த கடவுளே உங்கள் 2 பேரும் சேர்ந்து வாடுறதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த நடத்தி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அதை என்னோட கண்ணால் பார்க்கணும். நான் பண்ண தப்புக்கு உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சு சந்தோஷமாக வாழ வைக்கணும். அதுதான் நான் பண்ணுற பெரிய பிராயச்சித்தமே. நீ எனக்கு இந்த உதவியை மட்டும் பண்ணு தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து மனப்பூர்வமாக பேசுகிறீங்கன்னு நல்லாவே எனக்கு புரியுது. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ண தப்பாக உணர்ந்தாலே போதும். ஆனால் நான் இதை பண்ணாதான் உங்களோட தப்பெல்லாம் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக நான் இதை பண்ணவே மாட்டேன். நான் அவர் கூட சேர்ந்து வாழவே மாட்டேன். அவர் கூட சேர்ந்து வாழ்கிறதுல என்ன எந்த நம்பிக்கையை வச்சு அவர் கூட சேர்ந்து வாழ சொல்கிறீங்க நீங்கள்? எப்படி உங்களால் முடியுது இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை கேட்குறதுக்கு? இங்கே பாருங்கள், இப்படி ஒரு விஷயத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக என்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை வந்து கேட்குறீங்க அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வி ஒவ்வொருத்துக்கிட்டேயும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம தமிழ்ச்செல்வி கேட்குற கேள்வியில் யாருக்குமே பதில் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் நம்ம அதாவது யாரோ தனம் இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, அக்கா இங்கே பாருங்கக்கா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்கக்கா. நீங்களும் மீனாட்சி, அழகர், நீங்கள் 3 பேருமே ஒன்றா இருக்கணும்னு நீ எவ்வளோ ஆசைப்பட்டக்கா. இது எல்லாமே நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்படி கிடைச்ச வாய்ப்பை நீ நழுவ விட்டுறாதுக்கா. எப்படியாவது நீ அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தா நீ 3 பேரு கூடயும் சந்தோஷமாக இருக்கலாம்ல. 365 நாளும் அழகர் கூடயும் மீனாட்சி கூடயும் இருக்கலாம்க்கா. நீ தான்க்கா பொறுமையாக யோசித்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வியோட காதில் சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம தமிழ்ச்செல்வி யோசிக்கிறாங்க. தன்னோட குழந்தைய பற்றி யோசிக்கும் போது எல்லாத்தையும் மறந்து இவங்க கூட போயிடலாமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கவும், ஒரு பக்கம் சுயமரியாதை இடிக்குது. இந்த பக்கம் நம்ம ராஜாங்கம் ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, நாங்கள் பண்ணது எல்லாமே தப்புதாம்மா. நீ இந்த தப்புக்கான தண்டனை நீ என்ன கொடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்குறோம். நீ என்ன சொல்கிறியோ அது எல்லாத்தையும் என்னோட பையனை நான் செய்ய வச்சிடுறேம்மா. நீ என்னென்னு சொல்லுமா ப்ளீஸ்மா, எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழாத குறையாக கெஞ்சிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டு இருந்த நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, அடியே தமிழ்ச்செல்வி, இங்கே பாருடி, உனக்காக இல்லைனாலையும் அந்த குழந்தைங்களுக்காக யோசிச்சு பாருடி. அந்த குழந்தைங்க என்னடி பாவம் பண்ணுச்சு? அப்பாவையும் அம்மாவையும் பிரிஞ்சிருக்கு. நீ அந்த குழந்தைங்களுக்காக யோசிச்சு பார்த்தனா நீ கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எடுப்படி. குழந்தைங்களுக்காக யோசிச்சு பாருடி அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே குழந்தைங்க 2 பேரையும் பார்க்குறாங்க. குழந்தைங்க 2 பேரும் மூஞ்சி பார்க்கவும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நம்ம மீனாட்சி கூடயும் அழகர் கூடயும் ஒன்றா இருக்கணும்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். இதை எப்படியாவது நம்ம பயன்படுத்திக்கணுமே அப்படின்னு சொல்லவும், நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாருமே இவ்வளோ கெஞ்சுறதுனாலையும் இவ்வளோ தூரம் என்கிட்ட கேட்கறதுனாலையும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னோட சுயமரியாதை இழந்து அந்த வீட்டுக்கு வந்து வாழணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு என் கூட சேர்ந்து வாழணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீட்டில் இருங்க. இந்த வீட்டில் இருந்து என்னோட மனசை மாற்ற பாருங்கள். எனக்கு எப்போ உங்கள் மேலே நம்பிக்கை வருதோ அப்போ நான் உங்கள் கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு நானே உங்ககிட்ட சொல்கிறேன். அது காலத்துக்கும் நடக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் குழந்தைகளுக்காக மட்டும்தான் உங்களை நான் இந்த ஒரு முடிவு எடுக்க வைக்கிறேன்.
அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி ஒரு முடிவெடுத்து இதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன். இதுக்கு சம்மதம் தான், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட, அப்பா நான் இங்கே இருக்கேன்ப்பா, நான் பண்ண தப்புக்கு தண்டனையாக நான் இதை ஏற்றுக்கிறேன்ப்பா. கண்டிப்பாக தமிழ்ச்செல்வியோட மனசை மாற்றி நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன். நான் பண்ண தப்புக்கு தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்படியாவது தமிழ்ச்செல்வியை மனசை மாற்றி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சேது சொன்ன மாதிரியே தமிழ்ச்செல்வியை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல்